ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ முழுவதும் பாருங்க. உங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு தகவல்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால முழுவதும் பாருங்க. பிளேபேக் ஃபீடா கூட ஓட்டி விட்டு கூட கேளுங்க. உங்களுக்கு வாய்ப்பு உள்ளது. கண்டிப்பாக ஒரு தெரியாத தகவல் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்கிறேன். வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். ஓகே, நம்மளுடைய கமாண்டர், யூடியூப் கமாண்டர் கார்த்திக்னா நம்ம கார்த்திக் இல்லைன்னா, கார்த்திக்னு பல யூடியூப்ல பல பேர் இருப்பாங்க. உடனே உங்க கார்த்திக் நீங்க கேட்காதீங்க. கார்த்திக்னு ஒரு ஒருத்தர் என்னுடைய யூடியூப்ல ஃபாலோவர். என் கார்த்திகா கூட இருக்கலாம், இல்ல வேற கார்த்திகா கூட இருக்கலாம். ஏன்னா எனக்கு தொடர்ச்சியான ஃபாலோவர். அவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவர் ஒரு கமாண்ட்ல கேட்டிருந்தாப்புல, அப்போலோ மைக்ரோ சிஸ்டத்தை பத்தி கேட்டிருந்தாப்புல. அவருக்கு ஃபர்ஸ்ட் விளக்கத்தை நான் சொல்லுவேன். அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் பாதுகாப்புத்துறையை சேர்ந்த இந்த நிறுவனத்தின் வருவாய் கடந்த ஆண்டுல 134 கோடியில இருந்து 251 கோடியாக காலாண்டு அடிப்படையில் சிறப்பாக உள்ளது. ஆனா மார்ஜின் கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டது. நிறுவனத்தின் இயக்க லாபம், மார்ஜின் லாபம் 31% இருந்து 21% குறைந்து உள்ளது. இதனால் வருவாய் பெரிய அளவில் உயர்ந்த போதிலும் மார்ஜின் குறைந்ததால் லாபம் 18 கோடியில இருந்து 28 கோடியாக மட்டுமே உயர்ந்துள்ளது. முந்தைய Q4 காலாண்டில் 37 கோடியாக இருந்தது. அப்போ Q4க்கும் Q1க்கும் பண்ணும்போது மைனஸ்ல இருக்கு. ஏன்னா போன இந்த குவார்டர்ல 25 கோடி, போன Q4ல 37 கோடியாக நிகர லாபம். பங்கு கடந்த சில மாதங்கள்ல 150% மேல உயர்ந்து இருக்கு. சில சில வருடங்கள்ல இந்த காலாண்டு முடிவுகளா திங்கக்கிழமை பங்கின் விலை சற்று கரெக்ஷன் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி சில வல்லுநர்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை டெக்னிக்கலா பார்ப்போம். நம்மளுடைய யூடியூப் கமாண்ட் கேட்ட அளவுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போட்டேன். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு விளக்கம் பண்ணுங்க. அதுல எது தவறு இருந்துச்சுன்னா கார்த்திக் கமாண்ட் பண்ணுங்க. ஓகே, மந்த்லி டைம் ஃப்ரேம்ல பார்க்கலாம். மந்த்லி டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது இந்த ஏற்றத்துக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. அந்த ப்ராஃபிட் புக்கிங் எப்படி அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம், திரும்ப ஒரு டவுன் ஆகி 20 மூவிங் ஆவரேஜ், 50 மூவிங் ஆவரேஜ் முடிய வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேல போகுது. இந்த மேல வயலட் கலர், கீழே வயலட் கலரும் போலிங்கர் பாண்டுடைய அப்பர் ஆஸ் கலர் பிக் பாயிண்ட் போலிங்கர் பாண்டு. இது எல்லாமே மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா, போலிங்கர் பாண்டு மிட் பாயிண்ட் 20 மூவிங் ஆவரேஜ் தான். அது முடிய வந்துட்டு தான் இந்த ஸ்டாக்ஸ் முன்னாடி உள்ள செனாரியோ பார்த்தீங்கன்னா நல்லா கன்சால்டேஷன் போட்டு பிரேக் அவுட் ஆகி அப்படியே டச் ஆகி ஏற்றத்துல போய்கிட்டு இருக்கு. இப்ப இந்த டவுனுக்கு இந்த ஏற்றம் இருக்கு. இந்த ஏற்றத்துல நாளைக்கு நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே மாசத்தோடைய, அடிக்கடி சொல்லுவோம் மாசத்தோடைய ஃபர்ஸ்ட் டே வீக்கிலியுடைய ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறோம். இந்த மாசத்தோடைய ஃபர்ஸ்ட் டே இந்த லெவல் கோன் கலர் கோடு 410க்கு மேல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் கொடுத்தா மட்டுமே மைல்டு கொஞ்சம் மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா அது கீழே டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு. கீழே இந்த டேவுடைய ப்ரீவியஸ் டேவுடைய க்ளோஸுக்கு கீழே பிரேக் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் ஆனது கொஞ்சம் கீழே வரும். இது மந்த்லி டைம், அதாவது இந்த பிரகானது கீழே வரும். எந்த லெவலுக்கு வரும் அப்படிங்கிறீங்கன்னா ஒரு 340 முடிய வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த 20 மூவிங் ஆவரேஜ் முடிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மந்த்லி டைம் பீரியட்ல. சாரி, இது வீக்லி டைம் பீரியட். ஓகேங்களா, இதை எப்படி ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம் அப்படின்னா, எப்பவுமே மார்க்கெட்ல ஒரு ஏத்தம் இந்த மாதிரி கன்சால்டேஷன் போடும் போது இந்த போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பையிங் ப்ரெஷர் கேண்டில் இருக்கும். இந்த ஏற்கனவே நம்ம வீடியோல சொல்லியிருப்போம். இந்த பையிங் ப்ரெஷர் கேண்டிலுடைய அந்த பாடியை பிரேக் பண்ணி எங்கிட்ட பிரேக் பண்ணதோ அங்கிட்டு மூவ்மெண்ட் இருக்கும். இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த பாடியை கீழே பிரேக் பண்ணிருச்சு, கொஞ்சம் கீழே வந்துட்டு
அதுக்கப்புறம் பவுலிங்கர் பாண்டுடைய லோயர் பாண்டுல இருந்து டச் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேல போகுது. அதே போல இப்ப பாருங்க, இந்த ஏத்தம், இந்த ஏத்தத்துக்கு இப்ப இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. இந்த கேண்டில் தான், இந்த கேண்டில் தான் இப்ப இந்த கேண்டில். இந்த கேண்டில் பக்கத்துல இந்த ஃபினிங் டாப் மாதிரிகள் இந்த கேண்டில் கூட எடுத்துக்கலாம். இப்ப இந்த கேண்டிலுடைய இந்த பாடி, இந்த பாடி, இந்த பாடிக்கு மேல போச்சுன்னா நல்லா மேல போகும். இந்த பாடிக்கு கீழே தான் இப்போ வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? அதனால மார்க்கெட்ல இது சின்ன ஒரு இறக்கம் வருவதற்கு வாய்ப்பு. எப்ப இந்த பாடிக்கு மேல க்ளோஸ் கொடுத்து இந்த விக்க கட் பண்ணதோ அப்ப நம்ம இந்த பங்கானது 450 ரூபாய்க்கு மேல வந்துச்சுன்னா இந்த பங்கானது ஏற்றாது. இல்ல அப்படின்னா இந்த நான் 350 ரூபாய் முடிய இந்த விக்கானது. இதே இதை அப்படியே நிப்திக்கு சொல்லிங்க. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஏத்தம் வந்து கன்சால்டேஷன் போட்டுச்சுன்னா இந்த ப்ராஃபிட் புக்கிங்க இந்த மாதிரி ஒரு 3 கேண்டில் வீடியோல தனியா வீடியோ போட்டுருக்கேன். 3 கேண்டில் 4 கேண்டில பார்த்துட்டு தான் நம்ம வந்து புக் பண்ணுவோம் அப்படின்னு. இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்ல இது ஒரு மெத்தட். இது மட்டும்தான் மெத்தடு கிடையாது, இது ஒரு மெத்தடு. அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தடு, ஒரு வேரியஸ் கேண்டில் போட்டு இந்த வேரியஸ் கேண்டில் கீழே இன்னொரு கேண்டில் க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த இந்த மாதிரி கீழே கீழே க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா அப்பவும் நம்ம வந்து ப்ராஃபிட். இதுல இது ஒரு வகை. இப்ப நிப்டியில பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மந்த்லி டைம் ஃப்ரேம்ல நல்ல ஏத்தம். இந்த ஏத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த கேண்டில பிரேக் பண்ணவே முடியல. இந்த பாடியோடைய கையை எப்ப பிரேக் பண்ணுதோ அதனாலதான் சொல்லுவேன் 25,350க்கு மேல பிரேக் பண்ணுச்சுன்னா மேல போகும். இந்த இடத்துல ஃபேக்கா கொடுத்து மாட்டிட்டு திருப்பி உள்ள வந்துருச்சு. அதனாலதான் ப்ரீவியஸ் விக்குக்கு மேல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் கொடுத்தா மட்டுமே நம்ம எண்டையே பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம படிச்சு சொல்லுவோம். ஏன்னா அதனால போலோ மைக்ரோ சிஸ்டம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நீங்க ஃப்ரெஷ்ஷா வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மெத்தோடைய ஃபர்ஸ்ட் டே கைக்கு மேல கட் பண்ணும்போது பாருங்க. இல்லைன்னா இந்த ரெண்டு கேண்டிலுமே சேர்த்து எடுத்துக்கோங்க. 1/6/2025 இந்த கேண்டில் கைய பாடியை எங்கிட்ட க்ளோஸ் கொடுத்ததோ சைடு கொடுக்குதோ அப்போ நீங்க இப்போதைக்கு டவுன் சைடு இருக்கிறதுனால கீழே இந்த லெவல் முடிய வரும். நம்ம இண்டிகேட்டர் போட்டிருக்கோம், அந்த இண்டிகேட்டர் படி தான் எல்லாமே நடக்குது. இது எல்லாமே ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் மந்த்து, அதுதான். அந்த இடத்துல ஸ்மார்ட் மணிக்காக ஆர்டர் போடுவாங்க, அதை கான்செப்ட் பண்ணி போடுறாங்க. டே டைம் ஃப்ரேம்ல பாலிங்கர் கொண்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் பிளேஸ்ல வருது. அப்போ அந்த இடத்துல வேலிங்கோட அப்பர் பாலிங்கர் பாண்டை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நல்லா மேல போகும். போலிங்கர் பாண்டோடைய டேல மிட் பாயிண்ட்டுக்கு மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இல்ல வீக்கிலேயே மிட் பாயிண்ட்டுக்கு மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மந்த்லிலேயே மிட் பாயிண்ட் விட தூரமா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் மேல போவாங்க. இந்த ஸ்டாக்ஸை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ரிசல்ட் கொடுத்தா அடுல் ஆட்டோ லிமிட்டட பார்ப்போம். இது அடுல் ஆட்டோ லிமிட்டட் ஆனது கீழே இருந்து நல்லா ஒரு பேக் அவுட் கொடுத்து 2 மாசமா வேலைக்கு போட்டு கொஞ்சமா வேலைக்கு போட்டு இதாகிட்டு வருது. இந்த ஏத்தத்துல கேண்டிலுக்கு 630 ரூபாய்க்கு மேல இந்த ஸ்டாக் ஆனது கொஞ்சம் நல்லா க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா ஸ்டாக்ஸ் நல்லா மேல போகும். டெக்னிக்கலா பார்க்கணும்.
227 630 மேல அந்த ஸ்டாக்ஸ் மூவ்மெண்ட் கொடுக்கும். நல்லா மூவ்மெண்ட் கொடுக்கும். இப்போதைக்கு ஒரு குவான்டிட்டி 2 குவான்டிட்டி வாங்கி நம்ம மந்த்லியோடைய ஃபர்ஸ்ட் டே கையை கட் பண்ணாலே நம்ம வந்து மைல்டு குவாலிட்டி போட்டு இதுக்கு மேல கட் பண்ணுச்சுன்னா நல்லா புலிசா போயிடும். இந்த இடத்துல போயிட்டு நீங்க பிரேக் அவுட்ல வாங்குறதுன்னா இதை கட் பண்ணிட்டு திருப்பி இந்த இடத்துல ரீடெஸ்ட் வரும்போது நம்ம வாங்கிக்கலாம். அதுல் ஆட்டோ லிமிடெட் வந்து வருவாய் வந்து கடந்த ஆண்டுல 152 கோடியாக இருந்துச்சு. இப்ப 218 கோடியாக உயர்ந்துள்ளது. செலவுகளை நிறுவனம் சிறப்பாக கட்டுப்படுத்தியதால் லாப வரம்பு 6.55% இருந்து 7.75% அதிகரித்துள்ளது. நிகர லாபம் 2 ரூபா 2.6 கோடியில இருந்து 8.04 கோடியாக உயர்வு 4 மடங்கு அதிகரித்து உள்ளது. 300% உயர்வாக பார்க்கப்படுகிறது. நிறுவனத்தின் PE ரேசியோ 33.2 குறைந்துள்ளதால் திங்கட்கிழமை இந்த வர்த்தகத்தில் இந்த பங்கானது நேர்மறையாக இருக்க வாய்ப்பு. அப்போலோ வந்து மைனஸ் நியூட்ரலா இருக்கு. ஆனா அடல் லிமிடெட் வந்து நேர்மறையாக இருக்க வாய்ப்பு. வேலையும் நல்லா இருக்கு. அதனால இந்த பங்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. சொன்னபடி மந்தோடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் வீக் கைக்கு மேல கட் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு தெளிவாக கேண்டில் நல்லா கட் பண்ணி க்ளோஸ் கொடுத்துச்சு நீங்க இந்த ஸ்டாக்ஸை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்புறம் வந்து டெலிவரி இந்தியா லிமிடெட் ரிசல்ட் எதா இருந்தாலும் டெக்னிக்கலா அந்த பங்கு நல்லா இருக்கு. அது கீழே இருந்து திரும்புற மாதிரி இருக்கு. ஆனா போலிங்கர் பாண்டு படி மிட் பாயிண்ட்டுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மிட் பாயிண்ட்டுக்கு மேல வரட்டும். ஃபர்ஸ்ட் டே உடைய கைக்கு மேல மாசத்துடைய ஃபர்ஸ்ட் டேக்கு கைக்கு மேல க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா இந்த பங்கை வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ₹489 மேல பக்கத்துல ஒரு வீக்கிலி கை வந்து ₹491 மேல க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த பங்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் சைல் கரெக்ஷன் ஸ்டாக்லாம் நீங்க லாங் டேர்முக்கு அக்குமுலேஷன் பண்ணக்கூடிய பங்கு. இதனுடைய வருவாய் வந்து 2,939 கோடியாக உயர்ந்து நல்லா சாதனை படுத்தி உள்ளது. கடந்த ஆண்டுல 2,904 கோடி தான். மார்ஜின் செலவுகள் கணிசமாக அதிகரித்ததால் நிறுவனத்தின் லாப வரம்பு 6%இருந்து 4.8% சரிந்து உள்ளது. வருவாய் நல்லா இருக்கு, லாபம் வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமானதுனால சரிஞ்சு இருக்கு. நெட் ப்ராஃபிட் கடந்த ஆண்டுல இதே காலாண்டுல 91 கோடியாக இருந்த லாபம் இம்முறை 60%க்கு மேல் சரிந்து 32 கோடியாக குறைந்துள்ளது. இதன் PE ரேசியோ அதிகரித்து பங்கு விலை அதிகமானதாக மாறும் என்பதால் திங்கட்கிழமை வர்த்தகத்தில் இது செல் ஆஃப் இருக்கலாம் டெக்னிக்கலா பார்க்கப்படுகிறது. ஆனா நம்ம ஏற்கனவே வச்சிருந்தீங்கன்னா கோல்டு பண்ணுங்க. இல்லை அப்படின்னா இந்த லெவலுக்கு மேல 490க்கு மேல நல்லா ஸ்ட்ராங்கா க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா இந்த பங்கை நீங்க பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கீழே வந்து 446 முடிய வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போலோ மைக்ரோ பார்த்தாச்சு. அப்புறம் வந்து இன்னொரு ரிசல்ட் கொடுத்த ஓசல் பம்ப்ஸ் எதிர்பார்ப்பை விட குறைந்த மதிப்பை கொடுத்தது. வருவாய் கடந்த ஆண்டுல 515 கோடியில இருந்து 481 கோடியாக வருவாயும் குறைந்துள்ளது. ஆண்டுல லாபம் வந்து செலவுகள் அதிகரித்ததால் நிகர லாபம் 94.2 கோடியிலிருந்து 53.9 கோடியாக கிட்டத்தட்ட 40% சரிவி அடைஞ்சிருக்கு. இந்த கம்பெனி பங்கு தற்போது அதன் உச்சத்தில இருந்து 62% சரிந்து 4 PE அளவில் வர்த்தகமாகிறது. இருந்துமே இது போதுமான நிதி முடிவுகள் காரணங்கள் எல்லாம் மீண்டு வருவது சவாலாக இருக்கிறது. இந்த பங்கை நீங்க வச்சிருந்தீங்கன்னா அட்வைசர்கிட்ட கேட்டது பண்ணிக்கணும். டெலிவரி மற்றும் அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் ஆகிய பங்குகள் முதலீட்டாளர்களுக்கு கொஞ்சம்
ரிசல்ட் படி பார்த்தா கொஞ்சம் இதாகும். டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். அதே வேளையில அடல் சட்டம் வந்து சிறந்த முடிவுகளை வெளியிட்டுள்ளது. டெக்னிக்கலாவும் நல்லா இருக்கு. அதனால அடல் ஆட்டோ லிமிட்டட இந்த வாரத்துல அட்வைஸோட கேட்டுக்கிட்டு நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த இடத்துல கன்சால்டேஷன் போடலாம். அதனால 600 மேல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. இது அடுத்த தகவல்களுக்கு பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கு உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள் குளோபல் மேக்ரோ டேட்டா என்ன காமிக்குது அப்படின்னா இதுலதான் முக்கியமான தகவல்கள் வரும். பார்த்துக்கோங்க. சர்வதேச அளவில் நிலவி வந்த போர் பாட்டம் சூழல் சற்று தணிந்து உள்ளது. அமெரிக்காவும் இந்த விவகாரத்தில் தீவிரமான அழுத்தங்களை குறைக்க தொடங்கியுள்ளது. அதே நேரத்தில் ஜப்பானியுடைய எண் வந்து கடுமையான வீழ்ச்சியை சந்தித்த போது அமெரிக்கா தலையிட்டு யூரோக்களை விட்டு எண் நாணயத்துக்கு ஆதரவு அளித்தது. இதனால் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா மீது அதிருப்தி அடைந்ததுடன் பெரிய நாடுகளுக்கு இடையே நம்பிக்கையின்மை தளர்ந்து கொண்டு வருகிறது. டாலரும் சரிவில் இருக்கு. அமெரிக்கா வேலைவாய்ப்பு தகவல்கள் வெளியான பிறகு டாலர் குறியீடு 99.6 என்ற அளவிற்கு சரிந்து உள்ளது. டாலர் வீழ்ச்சி அடைவது இந்தியா போன்ற வளர்ந்து வரும் சந்தைகளுக்கு எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு எப்போது மிகப்பெரிய சாதகமான காரணியாகும். அங்க வந்து இப்ப எல்லா நாடுகளுமே இப்ப ஃபெடரல் பேங்க்ல வாங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னோம். பிசிக்கலாக தங்க வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல குறிப்பா வந்து தெற்கொரியா வாங்குதுன்னு சொன்னோம். அதே மாதிரி மார்க்கெட்ல தங்கம் வந்து கொஞ்சம் ஏற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இது போன வாரத்துல இருந்து நீங்க பார்த்துக்கிட்டு அட்வைஸரை கேட்டுட்டு இங்க முடிவு எடுத்துக்கோங்க. தங்கம் வந்து கோல்டு வந்து மீட்சி அடைய வாய்ப்பு உள்ளது. சர்வதேச அரசியல் குழப்பங்களால் தங்கம் மீண்டும் வலுவடைய தொடங்கியுள்ளது. ஏற்கனவே ஹிஸ்டரிக்கல் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1973 கையில இருந்து 25% வரை சரிந்த பிறகு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஏற்றத்தை கண்டுள்ளது. தற்போது தங்கம் 27% சரிவை சந்தித்து மீண்டு வருவதால் அடுத்து ஒரு வெர்டிக்கல் செங்குத்தான வெர்டிக்கல் மிகப்பெரிய விலை ஏற்றம் தங்கத்தில் வர வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லி நமது கணிப்பு உள்ளது. இந்திய பங்குச்சந்தை மற்றும் பொருளாதார நிலவரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிப்டி 50 கடந்த வாரத்துல நிப்டி 50 0.77% உயர்ந்து உள்ளது. நீண்ட நாட்களாக ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே வர்த்தகமாகி பாகச்சந்தையானது விரைவில் முந்தைய உச்சங்களை பிரிவியஸ் கையை நோக்கி வேகமாக செல்லக்கூடும். இந்தியா ரூபாயின் எஃப்சிஎன்ஆர் வைப்பு தொகை வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கான எஃப்சிஎன்ஆர் வைப்பு தொகை திட்டம் மூலம் அரசு 40 to 45 பில்லியன் டாலர் வரை திரட்டியுள்ளது. செப்டம்பர் இறுதிக்குள் 100 பில்லியன் டாலர் வரை வரக்கூடும். இது குறுகிய காலத்திற்கு ரூபாயை நிலையாக வைத்திருந்தாலும் அடுத்த 2-3 ஆண்டுகளில் அரசுக்கு இது ஒரு நிதி சவாலாக ஆகும். அதை நீங்க பண்ணி வச்சுக்கோங்க. எஃப்சிஆர்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. அதனால அவங்களுக்கும் நம்ம சொல்லிடுவோம். ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ஸ் அக்கௌண்ட் சொல்றாங்க. வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் என்ஆர்ஐ தங்களிடம் உள்ள வெளிநாட்டு செலவாணியை அமெரிக்க டாலர், யூரோ, பவுண்ட் போன்ற இந்திய வங்கிகளில் வெளிநாட்டு செலவாணியை இந்திய வங்கிகளில் டெபாசிட் செய்வதற்காக ஒரு சிறப்பு திட்டமாகும். முக்கிய அம்சம் இந்த கணக்கில் வைப்பு தொகை டாலரிலே வைக்கப்படும். இதனால் டெபாசிட் செய்பவர்களுக்கு நாணய மதிப்பு கரன்சி ரிஸ்க் வந்து குறித்த எந்த பயமும் இருக்காது.
தற்போதைய சூழல் மற்றும் குறுகிய கால நன்மைகள். 40 to 45 பில்லியன் டாலர் வரவு வந்திருக்கு. ரூபாயின் மதிப்பை தாங்கி பிடிக்கிறது. இந்திய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு எதிராக கடுமையான சரிவை சந்திக்காமல் தடுப்பதற்காகவே இந்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் FCNR டெபாசிட்டுகள் மூலம் பெரும் அளவு டாலர்களை நாட்டிற்குள் ஈர்க்கி வருவதற்கு வழிவகுத்திருக்கின்றன. ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இதன் மூலம் குறுகிய காலத்தில் 45 பில்லியன் டாலர் வரை இந்தியாவுக்கு வந்துள்ளது. செப்டம்பர் இறுதிக்குள்ள 100 பில்லியன் டாலர் வரை உயரக்கூடும். இதனால் வெளிநாட்டு டாலர் வரவு அதிகமாகும் போது இந்திய சந்தையில் டாலருக்கான தட்டுப்பாடு குறைந்து ரூபாயின் மதிப்பு தற்காலிகமாக நிலை பெறும், ஸ்டேபிள் ஆகும். டாலருக்கு எதிராக நம்ம ரூபாய் மொழியில் வீழ்ச்சி அடையாமல் ஸ்டேபிளா இருக்கும். அதுக்காக தான் ரிசர்வ் பேங்கும் கவர்மெண்ட்டும் FCNR அந்த டாலர் ரேட்டிலே டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2-3 ஆண்டுகள்ல மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா, இந்த திட்டம் குறுகிய காலத்திற்கு நன்மை பயக்கும், நீண்ட காலத்திற்கு சில முக்கிய ஆபத்துகளை கொண்டுள்ளது. அரசாங்கத்தினுடைய உத்தரவாதம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இந்த ஈர்ப்பை அதிகரிக்க அரசாங்கம் வங்கிகளுக்கும் முதலீட்டாளருக்கும் ஒரு குறிப்பிட்ட மாற்று விகிதத்தை உறுதியளிக்கிறது. அதாவது USD INR ரேட்டை உறுதியளிக்கிறது. நீங்க கொண்டு வரும் டாலருக்கு இவ்வளவு ரூபாய் வீதம் 2 அல்லது 3 ஆண்டுகள் கழித்து திரும்ப தரப்படும் என்று உத்தரவாதம் தரப்படுகிறது. 2-3 ஆண்டுகள் கழித்து வரப்போகும் சுமையை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அதை 2-3 ஆண்டுகளுக்கு கழித்து உறுதியாக திரும்ப தரப்படும் அப்படின்னு சொல்லி டாலர் மதிப்புல தரப்படும் அப்படின்னு சொல்லி அரசு உத்தரவாதம் கொடுத்துட்டு, ஏற்கனவே சவரஞ்சன் கோல்டு பாண்ட்ல கொடுத்துட்டு விழி பிதுங்கி போய் டேக்ஸை ஃபுல்லா கூட்டி நம்மளை மாதிரி ஆளுக்கெல்லாம் சிரமத்துல உண்டு பண்ணி வச்சிருக்காங்க. நேற்று விட்ட சோப்பு 28 ரூபா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு விலை ஏறுது. போன வாரம் 28 ரூபா அந்த சோப்பு இன்னைக்கு 32. பருப்பு 115 ரூபாய் இந்த பருப்பு இன்னைக்கு 148 ரூபா. இப்படி நம்மளுடைய சின்ன சின்ன விலையா ஏத்திக்கிட்டே போறாங்க. இன்ஃபிளேஷன் அதிகமாயிட்டே போகுது. தகவல்கள் எல்லாமே பெரிய பாசிட்டிவா கொடுக்குறாங்க. இதுல நீங்க குறிப்பா கவனமா பார்த்துக்கிட்டு செயல்பட்டுக்கணும். எச்சரிக்கை உணர்வு கூட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிக்கணும். ஓகே, அதுக்குள்ள நான் போக விரும்பல. அதுக்குள்ள போனோம்னா நான் ரொம்ப பேசிக்கிறேன். 2 மணி நேரம் பேசுவேன். 2-3 ஆண்டுகளுக்கு எடுத்து வரப்போகான FCNR டெபாசிட்டுகள் 3 ஆண்டு 2-3 ஆண்டுகள் முதிர்வு மெச்சூரிட்டி அடையும் போது, அப்போது முதலீட்டாளர்கள் தங்களின் பணத்தை வட்டியுடன் டாலராகவே திரும்ப எடுத்து செல்வார். ஒருவேளை 3 ஆண்டுகள் கழித்து இந்தியாவின் ரூபாயின் மதிப்பு எதிர்பாராத விதமாக கடுமையாக வீழ்ச்சி இருந்தால், ரூபாயின் மதிப்பு மேலும் சரிந்து இருந்தால், அந்த இழப்பை அரசாங்கமே அந்த சொந்த செலவில் ஏற்க வேண்டி வரும். பொருளாதாரத்தில் இலவச மதிய உணவு என்று எதுவும் இல்லை. யாராவது ஒருவர் இந்த இழப்பை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். தேர்தல் காலம், பணப்புழக்கம், எலெக்ஷன் இயர் ரிஸ்க். இந்த FCNR டெபாசிட்டுகள் முடிவடையும் காலம் 2-5 ஆண்டுகள். கிட்டத்தட்ட நம்ம 2029 தேர்தல் நோக்கி வருகிறது. தேர்தல் வரவிருக்கும் காலத்துடன் ஒத்து போகிறது. ஒரே நேரத்தில் 40 பில்லியன் டாலர்களை 100 பில்லியன் அளவிலான டாலர்களை நாட்டை விட்டு வெளியேற முற்பட்டால் போது ரூபாயின் மதிப்பில் மீண்டும் ஒரு பெரிய வீழ்ச்சி அல்லது ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதனால FCNR டெபாசிட் என்பது இன்றைய பிரச்சனையை சமாளிக்க நாளைய பணத்தை கடனாக பயன்படுத்துவது போன்றது. இது இன்றைய தேதியில் டாலர் வரவை அதிகரித்து இந்திய ரூபாயை சரிவில் இருந்து காப்பாற்றினாலும், இன்னும் 2-3 ஆண்டுகளில் பணத்தை வட்டியுடன் டாலராக திருப்பி கொடுக்கும் போது அது இந்திய அரசுக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் ஒரு பெரிய நிதியியல் அழுத்தத்தை பிரசக எடுத்துக் கொடுக்கும் என்பது, சவாலை உருவாக்கும் என்பது கருத்து. அதனால
இந்த எஃப்சிஎன்ஆர் முதலீடு கொடுக்கும் போது நாளைக்கு அவங்க எடுக்கும் போது மொத்தமா எடுத்தா இப்ப வரும்போது நமக்கு பாசிட்டிவா இருக்கு. தற்காலிகத்துக்கு பாசிட்டிவா இருக்குன்னு சொல்றோம். நம்முடைய டாலர் ஒரு நிகழாக இந்திய ரூபாயை தக்க வைக்கிறதுக்கு வருங்காலத்துல அது முதிர்வு அடையும் போது கொடுக்கும்போது சிக்கலை உணர்ந்துக்கணும். அதனால இந்த இந்த இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த எலெக்ஷனை ஒட்டி இல்லை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டெபாசிட்டை ஃபுல்லா எடுக்கிறாங்களா இல்லை எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்குவோம். அதனால கோல்டு விலை ஏறதான் செய்யும். பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கலாம். மார்க்கெட் வந்து இப்போதைக்கு பார்க்கும் போது கேப் அப்புல தோண்டலாம்னு சொல்லி பார்க்கப்பட்டிருக்கு. வெள்ளிக்கிழமை கிப்ட் நிப்டி காட்டிய தகவல்களின்படி திங்கட்கிழமை இந்திய வெள்ளிக்கிழமை கிப்ட் நிப்டி வச்சதை பார்த்து இப்ப திங்கட்கிழமை எப்படி இருக்குன்னு சொல்றோம். நாளைக்கு காலையில கிப்ட் நிப்டியை பார்த்துக்கிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. சாதகமான கேப் அப் இல்ல பாசிட்டிவ் ஓப்பனிங் தொடங்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. இன்னைக்கு பார்த்தாலுமே நிப்டி வந்து ப்ரீவியஸ் மந்த்துக்கு மேலேயே க்ளோஸ் கொடுத்துருக்கிறதுனால ஒரு பாசிட்டிவ் சைனாகவே பார்க்கப்படுகிறது. அதே நேரத்துல நேரத்துடைய க்ளோஸுக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கோம். பார்த்துக்கோங்க. அது முடிய போயிட்டு ப்ரீவியஸ் டே க்ளோஸையும் கட் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் புலிசாகும். ஆனா இந்த லெவல்ல போயிட்டு திருப்பி ரீடெஸ்ட் எடுத்துட்டு வரும்போது அதை நீங்க ட்ரேடிங்க்கு பயன்படுத்திக்கலாம். இப்போதைக்கு பார்த்துக்கோங்க. கேப் அப் இல்ல கேப் நீட்டு எல்லாம் கூட ஓப்பன் ஆகும். கிப்டி நிப்டியோடைய சப்போர்ட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 24,570 இருந்து 24,600 கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் ஒரு ஜோனாக பார்க்கப்படுகிறது. பவுன்ஸ் பேக்காக காட்டியுள்ளது கிப்டி நிப்டி. நிப்டி 50 முக்கிய நிலைகள் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,660. 660க்கு மேல ஏன்னாதான் ப்ரீவியஸ் டே உடைய ஓப்பன் கிட்ட வரும். திங்கி ஃபர்ஸ்ட் டே உடையது அந்த இதுக்கு மேல வந்துச்சு அப்படின்னா 660 நிலையை கடக்கும் போது அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கக்கூடாது. சரி, அந்த லெவலில் கொடுத்துருக்கோம், இருக்காதீங்க. 24,660 நிலையை உடைத்து மேலே நிலை பெற்றால் மட்டுமே சந்தையானது சாதகமான பாதையில் செல்லும். அதுக்கப்புறம் டார்கெட்டு சின்ன சின்ன டார்கெட்டு தான் 24,695, 24,735, 24,775. பிரேக் 24,800க்கு மேல பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்கா க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா 24,750க்கு மேலேயே வீக்கிலியில ஸ்ட்ராங் க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் 25,300 நோக்கி செல்லுன்னு சொல்லி போன காலத்துல சொல்லிக்கிட்டே வரோம். கீழே சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இமிடியட் சப்போர்ட் 24,400 445 இந்த லெவலில் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் வீக்கோடைய கை போன வாரத்தில் உள்ள நாளைக்கு இது மாறிடும். ஓகேங்களா? இந்த கேண்டிலுடைய கையை பார்த்துக்கோங்க. இந்த வாரத்துடைய லோ பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம். இதற்கு கீழே இறங்கினா மட்டுமே பெரும்பாலும் இந்த லெவல் முடிய வந்துட்டு தக்க வச்சுட்டு மேலே போக தான் பார்க்கும். அப்படி இல்லை, இதை டவுன் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நெகட்டிவாக மாறக்கூடும். அடுத்து 24,410, 24,375, 24,340 முடிய வர வாய்ப்பு. பேங்க் நிப்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 58,045. அந்த 45க்கு மேல ஒரு 50 மினிட்ஸ் கேண்டில் இல்ல 1 மினிட் கேண்டில் முடிவடைந்தால்
கேண்டில் க்ளோஸ் மட்டும் பாசிட்டிவ் ட்ரெண்ட் உறுதி செய்யப்படும். அடுத்து மேல் நோக்கிய நகர வாய்ப்புள்ளது. 58,150, 58,260, 58,350. கீழே சப்போர்ட் வந்து 57,560. இந்த எல்லைக்கு கீழே வர்த்தகமாகுமாறு இதை கீழ் நோக்கி 57,560க்கு கீழே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா எதிர்மறையாக மாறப்படும். 57,560க்கு மேல ட்ரேட் ஆகிற முடிய எதிர்மறையாக நம்ம பார்க்க தேவையில்லை. 57,560 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 57,465, 57,360, 57,270. சென்செக்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் 78,760. இந்த நிலையை உடைக்க பல முறை முயன்றால் தற்போது இது எதிர்ப்பு நிலை சற்று பலவீனம் அடைந்துள்ளது. வீக் ரெசிஸ்டன்ஸாக பார்க்கப்படுகிறது. இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நல்ல ஒரு போலிஷாக வாய்ப்பு உள்ளது. 28,760க்கு மேல 78,870, 78,985, 79,990 வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து 78,180. டவுன் சைடு பிரேக் அவுட் 78,180 பிரேக் பண்ணுச்சுன்னா இது வந்து ஒரு சைக்காலஜியான லெவலு. கவனமா பார்த்துக்குங்க. 78,070, 77,945, 77,810 இது முடிய வர வாய்ப்பு உள்ளது. திங்கட்கிழமை வர்த்தகத்தின் போது குறிப்பிட்டுள்ள ஆதரவு மற்றும் எதிர்ப்பு நிலைகளை வரைபடத்தில் குறித்துக் கொண்டு பிரேக் அவுட் அல்லது சப்போர்ட் கன்ஃபர்மேஷன் கிடைத்த பிறகு முடிவுகள் எடுப்பது நல்லது. பிரேக் அவுட் ஆனாலும் நீங்க சப்போர்ட் லெவலை பார்த்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் வரக்கூடிய லெவலை பார்த்துக்கிட்டு நீங்க ட்ரேடு பண்ணிக்கிறது. இதுதான் நிப்டி பேங்க் நிப்டி சென்செக்ஸ்க்கான திங்கட்கிழமைக்கான லெவல். இது எல்லாமே கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. வர்த்தகம் செய்வதற்கு முன் உங்க நல்ல ஆலோசனை கேட்டுக்கிட்டு முடிவு பண்ணிக்கலாம். அதே போல தங்கம் வந்து 1923, 2006, 2008 இப்பவும் சரிவுல இருந்து மீண்டு வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. உலக பொருளாதாரம் நல்லா இருக்கு. ஆனா இப்போதைக்கு வந்து இப்ப டேரிஃப் நம்ம அமெரிக்க அதிபர் டேரிஃப் இந்தியாவுக்கு எதிராக டேரிஃப் போட போறேன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படி ஏதாவது ஒரு டேரிஃப் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இப்ப நம்ம சொன்ன சப்போர்ட் எல்லாம் வெஸ்டர்ன்ஸ் எல்லாமே வேலிட் ஆகாது. ஏன்னா நியூஸ் பேஸ்டா மாறிடும். அதனால இருந்தாலும் நீங்க குடிச்சு வச்சுக்கோங்க. டெக்னிக்கலா நீங்க குடிச்சு வச்சுக்கிட்டு பண்ணிக்கிறது. அதனால எப்போதுமே முந்தைய நாளுடைய க்ளோஸ் பாயிண்ட்டுக்கும் ஓப்பன் பாயிண்ட்டுக்கும் சப்போர்ட் வாழ்க வளத்துடன். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னென்ன பார்த்துக்கலாம். உலக பொருளாதாரம், கச்சா எண்ணெய், நிப்டி 50, இதை பத்தி தான் சொல்லியிருந்தோம். இது எப்படி வரும், அடுத்த 3 வருஷம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்ட்டு. இந்த சவகஞ்சன் கோல்டு பாண்டதுனால என்ன நடந்துச்சு, நடக்க போகுது. இப்ப இந்த எஃப்சிஆர் விதி தற்காலிகத்துக்கு நல்லது. பின்னால எலெக்ஷன் ஒட்டி வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கிறேன். இதுதான் நான் சொல்லணும்னு சொல்றோம். அதையும் நான் தெளிவா அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். வேற கச்சா எண்ணெய் எல்லாம் பார்த்தாச்சு. நிப்டி வந்து கொஞ்சம் வளர்ச்சி கொடுத்து எஃப்சி எண்ணெய் எல்லாரும் பார்த்தாச்சு. எஃப்சிஆர் திங்கக்கிழமை நிலைகள் வேற எதுவும் பார்த்தோமா? அக்கா மட்டும் இப்போ என்னடா பார்த்து சில நிறுவனங்களுடைய ரிசல்ட் கொடுத்திருந்தாங்க. அதை பார்த்துவேன். கோத்ரேஜ் பிலிப் நிறுவனம் வந்து டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 33 ரூபாய் இடைக்கால டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. எக்ஸ் டேட்டு ஆகஸ்ட் 11. நீங்க டிவிடெண்ட் பிரகடனம் விரும்பினீங்கன்னா ஆகஸ்ட் 10 திங்கட்கிழமையோ அதற்குள் பங்குகளை வாங்கி வைக்க வேண்டும்.
ஆப்பிள் நிறுவனம் ஏஎஃப்எஃப், ஆப்பிள் அந்த ஆப்பிள் ஏஎஃப்எஃப் நிலை நிறுவனம் கடந்த ஆண்டுல இதே காலாண்டுல 637 கோடியாக இருந்த வருவாய் இந்த காலாண்டுல 742 கோடியாக உயர்ந்து உள்ளது. நெட் ப்ராஃபிட்டும் கடந்த ஆண்டுல 105 கோடியில இருந்து 128 கோடியாக சாதனை லாபத்தை எட்டியுள்ளது. இபிஎஸ் பங்குசார் வருவாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா 7.5% 9ஆக அதிகரித்துள்ளது. நிறுவனத்தின் நிதி முடிவுகள் மிக வலுவாக உள்ளன. இந்த பங்குகளை நீங்க டெக்னிக்கலாகவும் நீங்க பார்த்துக்கிட்டு முடிவு. சமீபத்துல பேர் மாத்தினாங்க. முன்னாடி ஆப்பிள் இந்தியான்னு இருந்துச்சு. 1720க்கு மேல நல்லா ஸ்ட்ராங் க்ளோஸ் கொடுத்துட்டா இந்த பாக்கத்துல ஸ்டாக்ஸா பார்க்கலாம். அப்போ இன்போசிஸ் புதிய ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இன்போசிஸ் நிறுவனம் கிராஸ் நிறுவனத்துடன் 10 ஆண்டு கால ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டுள்ளது. இதன் மதிப்பு 200 மில்லியனுக்கு மேல் ஆகும். டெக்னிக்கலா ரெசிஸ்டன்ஸ் 1250, கீழ் நோக்கிய சப்போர்ட் 1100. அப்புறம் பிஎஸ்சி லிமிடெட் புதிய இண்டெக்ஸ் ஒன்னு அறிவிச்சிருக்காங்க. எஸ்டேட் துறையை குறிக்கும், ரியல் எஸ்டேட் துறையை குறிக்கும் பிஎஸ்சி ரியல் சிடி என்ற புதிய இண்டெக்ஸை அறிமுகப்படுத்தியுள்ளது. தொழில்நுட்ப ரீதியாக பங்கு 4500 என்ற உச்சத்தில் இருந்து 3500 கீழே வர்த்தகமாகிறது. நீண்ட கால நோக்கில இந்த பங்கை நீங்க பார்த்துக்கலாம். அப்புறம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பிஇஎல் டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க 55 பைசா. இறுதி டிவிடெண்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 13. நீங்க ஆகஸ்ட் 12 செவ்வாய்க்கிழமைக்குள்ள அந்த பங்கை வாங்கி வைக்கிறதுக்கு இந்த டிவிடெண்ட் 55 பைசா கிடைக்கும். சப்போர்ட் 400 டெக்னிக்கலா, எதிர்ப்பு 425. அப்போ எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி துறையில ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, டிக்சன் கெய்ன்ஸ் அம்பர் என்டர்பிரைசஸ் ராஜத் நத்தன்கானின் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி மண்டலம் எலக்ட்ரானிக்ஸ் மேனுபேக்சரிங் கல்ஸ்டர் அமைக்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. முதலீடு இதன் மூலம் சுமார் 3000 கோடி முதலீடு எதிர்பார்க்கப்படுகிறது. இது டிக்சன் கெய்ன்ஸ் ஆம்பர்க் என்டர்பிரைசஸ் போன்ற மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு சாதகமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. கோலா எலக்ட்ரிக்கல் முடிவு கடந்த ஆண்டுல 265 கோடியிலிருந்து 455 கோடியாக வருவாய் உயர்ந்து உள்ளது. நிகர இழப்பு நெட்லாஸ் நிறுவனத்தின் இழப்பு முந்தைய காலாண்டுகளை விட குறைந்து 336 கோடியாக மாறியுள்ளது. முந்தைய காலாண்டில் 500 கோடியாக இருந்தது. இப்ப கொஞ்சம் குறைவாக கொடுத்திருக்கு. நிறுவனம் முழுமையாக லாப பாதைக்கு திரும்புவதை முதலீட்டாளர்கள் சற்று கவனத்துடன் இந்த பங்குகளை செய்வது நல்லது. பிஇஎல், கோத்ரேஜ் பிலிப்ஸ் ஆகிய பங்குகள் டிவிடெண்ட் தேதிகள் அறிவிச்சிருந்தாங்க. இன்போசிஸ் ஒரு பெரிய ஒப்பந்தம் கிடைச்சிருக்கு. கிராஸ் நிறுவனத்துல ஆப்பிள் இந்தியாவுக்கு மிக சிறந்த காலாண்டு நிறுவனங்கள். இந்திய கிழமை வர்த்தகத்துல இதை கவனிக்கலாம். ஆப்பிள் இந்தியா பார்த்துக்கலாம். இந்தியன் பேங்க் பார்த்துக்கலாம். அப்புறம் டெலிவரி மீட்டர்லாம் இருக்கு. ஓகே, கொஞ்சம் அதுல் ஆட்டோ நல்லா இருக்கு. அதுல் ஆட்டோவை நீங்க வாட்சஸ்ல வச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, வீடியோ லென்த்தா போயிடுச்சு. வீடியோ ஏதாவது உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆளுங்க வளர்ப்பு.